எல்லாரும் எங்க போனாங்க? என்ன சாருக்கு அவ்வளோ அவசரம்? கோவமா போறீங்க? அவசரமா பாத்ரூமா? நீ வேற காயத்ரி, கடுப்பேத்தாத. சாருக்கு இப்ப நான் பேசுறது கூட கடுப்பேத்துற மாதிரி இருக்கா? அது இல்ல காயத்ரி. சரி சரி, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இதை சாப்பிடு. ஆமா, என்னது? இன்னைக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம், அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ சாப்பிடு. நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயமாச்சே. ஏன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழியா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம புடிச்சவளை கை பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தன் தான் தேடிட்டு இருக்க. ஆனா இன்னும் கிடைக்கல. சரி, நீ பாயசம் குடி. அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு. நான் வரேன். மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லம்மா, நான்லாம் போக மாட்டேன். ஸோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்புல பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியா ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? ஏய், என்ன போட்டு விடு. கனவா? சரி, நீ வெளியில இரு, நான் வரேன். ஏன் காயத்ரி அது இவ்வளோ அழகா? என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகும், விட. என்ன அவசரம்? பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும் மைனா. என்ன நான் சொல்றது? நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்டு ஆத்திக்கலாம், வாபுல. எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மான பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா, வாபுல. இப்படி பேசியே என்ன மயக்கி போடு.
சதா சதா என்ன எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்கிறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அடக்கு இருக்குல்ல, இதான் உன் ஆசையா? மாமன் கையே சந்தன கட்ட, ஏறி நில்லு, எப்படி தூக்குறேன்னு பாருப்புல்ல. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புல்ல. வா எந்திரி. இரு. வா. எங்கடா போன? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம் பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க வேற. இவன் பண்றத பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. மாமா மாமா, அவர் கிடக்குறாரு. என்ன மாமா ஆச்சு மகேஷ்க்கு? அப்படியே இருந்தா சொல்லு. எதை மறைக்கிறதுக்கு காய்ச்சல் நாடகம் மாறவனோ தெரியல. போய் நீயே பாரு. என்னாச்சு அத்தா மகேஷ்க்கு? வாமா காயத்ரி, என்னன்னே தெரியல, உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துருவாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி. அச்சச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைலம் எங்கடா? என்னம்மா, தைலம் தேய்ச்சி விட்டுறியா? ஆமா அத்தை, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி, உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பார்த்து, சூடா இருக்கு, பார்த்து குடி. என் பெரியத்தை சொல்லிருக்கு, அதோ இங்க தெரியுதே ஒரு மலை, அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா. அதை சாட்சியா வச்சு என் கழுத்துல நீங்க தாலியை கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான், என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகா யோசிச்சேன், நீ இவ்வளோ கேவலமா யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்றது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். நாம இப்ப அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா? இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தந்தாதான். யாரா அவன் வெள்ளாம பண்ற வயக்காட்டுல? யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க? எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க?
மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை. காயத்ரி, என்னம்மா? எவ்வளவு நேரண்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்லை, இப்பதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு அவனுக்கு? ஏதோ சொல்ல வந்தான். நல்ல பையன்.